கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஸ்ரீ அண்ணாமலை ட்ரேடர்ஸ்ன்றவங்க கிட்ட ஆன்லைனில் நான் சில கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காம்போவாக வாங்கியிருந்தேன். அந்த டைமில் அந்த காம்போ வந்து 3300 ஐ கெஸ். அதில் வாங்கின ப்ராடக்ட்ஸில் இந்த தோசை தவாவும் ஒன்று. கடாய் எல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தோசை தவா அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி சப்பாத்தி தான் இதில் போட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். தோசை சப்பாத்தி போட்டுட்டு இம்மீடியட்டாக தோசை போட்டால் வராது அப்படின்ற மாதிரிலாம். அது மித்தா இல்லை ரியலான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் சப்பாத்தி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தெளிச்சிட்டு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிவிட்டு தோசை சுட்டு பார்த்தேன். லிட்ரலி தட் இஸ் அ மித். கேஸ்ட் அயனில் அட்லீஸ்ட் இட் இஸ் கம்மிங் அவுட் ரியலி வெல். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுதா, தோசை அழகாக நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. சம்டைம்ஸ் நான் முன்னாடி கூட சில ப்ராடக்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன் ஒட்டும். இந்த கேஸ்ட் அயன் தவாவில் ஒட்டவே இல்லை, அதுவாகவே ஈஸியாக தோசை லிஃப்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு தோசை செஞ்சு வச்சுருக்கேன், அழகாக தான் வந்துச்சு. சரி, செகண்ட் தோசையில் தான் எனக்கு இதை வீடியோ எடுக்கணுன்னே தோணுச்சு. யாருக்காவது பார்க்கணும், இல்லை கேஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ் வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்காக இதை நான் பண்ணணும்னு நினச்சேன். 3-4 தோசை அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு டிஷ்யூ வச்சு வைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்கள் தோசைகளை எண்ணெயே ஊற்றாமல் செய்யணும், நான்ஸ்டிக் தான் ஒரே ஆப்ஷன் நினச்சிங்கன்னா இல்லை, கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வாங்குங்க.